இந்த சளி பிடிச்சிக்கின்னு சளி மூக்காலே ஓய்வுச்சுன்னா ஆஃப் ஆயில் சாப்பிட்டாக்கா சரியா போயிடுமா? அட ஆமாங்க, வழக்கம் போல எங்க பசங்க 2 பேரும் என்கிட்ட வந்தானுவா. நானும் என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ப்ரோ இவனுக்கு சளி பிடிச்சிக்கின்னு மூக்க பண்ணி உருமுற மாதிரி உருமுறான். அது மட்டும் இல்ல ப்ரோ, அவனுடைய மூக்குல இருந்து சளி தண்ணி ஆட்டம் ஓய்வுது. அந்த சளியை சிந்தி கடாசும் போது என்னுடைய சட்டை மேலேயே போட்டுட்டான். இந்த சளிக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். டே தம்பி, இந்த சளியை சரி செய்யறதுக்கு என்கிட்ட நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனா எங்க சித்தப்பா சொல்லி தந்த ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்குடா, அதை ஒரே டைம் பண்ணாலே போதும், உன்னுடைய மூக்குல இருந்து வர சளி எல்லாம் காணாம போயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்பனா உடனே அந்த ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு சொல்லி கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசங்களும் என்ன கூட்டின்னு கிளம்பிட்டானுவா. முதல்ல அடுப்புல ஒரு தோசைக்கல்ல வச்சு ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கணும் இந்த மாதிரி. உடனே இதை பார்த்துட்டு எங்க பசங்களா என்ன ப்ரோ ஆஃப் ஆயில் போட்டு தர போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவா. ஆமாண்டா பசங்களா, இந்த முட்டையை வச்சு உங்களுக்கு ஆஃப் ஆயில் தான் போட்டு தர போறேன். ஆனா இந்த ஆஃப் ஆயில நீங்க எப்பயுமே ருசிக்காக மட்டும் தான் சாப்பிடுவீங்க. இனிமே நீங்க இது மாதிரி ஆஃப் ஆயில் சாப்பிடும் போது கொஞ்சோண்டு உப்பையும் மிளகு தூளையும் போட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கிற சளி எல்லாம் பறந்து போயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்பனா வளவலன்னு பேசாத ப்ரோ, அந்த ஆஃப் ஆயில எடுத்து குடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவோ எங்க பசங்க. சரி கொஞ்ச நேரம் பொறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தோசை கல்லுல இருந்து ஆஃப் ஆயில எடுத்துட்டேன். நானும் அப்படி எடுத்து அந்த ஆஃப் ஆயில தம்பியை வாயை திறக்க சொல்லி தம்பியோட வாயில போட்டுட்டேன். டே தம்பி, இந்த ஆஃப் ஆயில கொஞ்சம் கொஞ்சமா மென்னு உள்ளுக்கு முழுங்க. இதுக்கப்புறம் உனக்கு சளி பிடிச்சதுனாக்கா ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி மிளகு பொடியை போட்டு காலையில 1 சாயங்காலம் 1 எடுத்து சாப்பிடு. உனக்கு பிடிச்ச சளியெல்லாம் ஒரே நாள்ல சரியாயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை அனுப்பிச்சிட்டுங்க வீட்டுக்கு. உடனே ஒரு ஆஃப் ஆயிலுக்கு ஆசைப்பட்டு கூட வந்த தம்பி எனக்கு தான் ப்ரோ சளி பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்பனா இந்தாடா நீ ஒரு ஆஃப் ஆயில சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பி கிட்ட கொடுத்துட்டேன். தம்பியும் அந்த ஆஃப் ஆயில சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு சளி பிடிச்சதுனாக்கா இது மாதிரி மிளகு தூளை போட்டு ஆஃப் ஆயில் சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.